ராஜேந்திரனுக்கு மாநில தலைவர் பொறுப்பு கிடைக்கலாம் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் அதே முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த டெல்டா பகுதியினுடைய மிக முக்கியமான முகமாக பாஜகவில் இருக்கக்கூடிய கருப்பு முருகானந்தத்திற்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. தமிழக பாஜக தலைவராக இந்த முறை முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பளிப்பதன் மூலமாக தென் மாவட்டங்களில் கடந்த 1-2 சட்டமன்ற தேர்தலாக அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பின்னடைவை சரிகட்டி அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை தற்பொழுது பாஜக தேடிக்கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் அண்ணாமலையினுடைய 3 ஆண்டு கால பதவிக்காலம் நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் தனக்கு மாநில தலைவர் பதவி கிடைக்கும் என்று நயினார் தரப்பில் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அதே நேரம் தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி ஏற்படுத்துவதற்கு சாதகமான சூழல் உருவாகியுள்ள நிலையில் மாநில தலைவருக்கு புதியவரை நியமிப்பது இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு பாஜகவிற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் தமிழக பாஜகவில் தற்போது தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கருப்பு முருகானந்தத்தினுடைய பெயரை தேசிய தலைமைக்கு பரிந்துரைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது.